நாங்களே ட்ரெஸ் மாத்திட்டோம், நீங்க என்ன மாத்தல? அது பிடிச்சி வச்சிருந்தாங்க, இப்பதான் விட்டாங்க. அதான் சாரி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. கண்டுபிடிங்க. இவன் என்ன நம்ம தள்ளி வச்சுட்டா இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. சரி, எனக்கு ஒரு வீடியோ கால் வந்திருக்கும். ஏன்டா இப்படி நீ? நல்லா இருக்குது சாரி. தேங்க்யூ. அவன் கிட்ட வேண்டாம் விட்டுருங்க. என்ன பண்றதா இருக்கு. எவ்வளவு வருத்தப்பட்டார் பார்த்தல. இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம பண்றோம், நீ அமைதியா இருக்கும், அது போதும். சும்மா தேவையில்லாம ரியாக்ட் பண்ணாத. அம்மே எனக்கு ஒரு சம்மதம் வேண்டாம். சார், நீ தானே ஓகே சொல்லக்கூடாது. நீ சொல்லாத. நீ வேண்டாம் சொல்லிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? சரி, பிச்சு போயிரு. வெயிட் பண்ண முடியாது, புரியுதா இல்லையா? நான் கொடுத்த இந்த ப்ரொமோஷனை காப்பாற்ற மாட்டேன், பார்த்துக்கோ. என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? உண்மையதான் சொல்றேன். எனக்கு நீ எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்னா அப்ப நான் மட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டணும். அம்மே பிடிவாதம் வேண்டாம். இதுக்கு மேல ஒரு நாள் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். என் பொண்ணாட்டி வேணும், புரியுதா இல்லையா? ப்ளீஸ். உன்கிட்ட எந்த பதிலும் நான் கேட்கல. இப்படிதான் இருப்பாலும் இருந்துட்டு போகும், என்னை விட்டு நான் என்ன போய் தொலைறேன். வெளியே வாங்க. என்ன உன்கிட்ட உட்கார கூடாது, அவள் தானே? அப்படிலாம் சொல்லல. இதான் நம்ம தலையெழுத்து. அவளை பத்தி தெரிஞ்சு நம்ம கத்தி என்ன பண்றது? அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சூடு சோறணும் மானம் எல்லாத்தையும் விட்டாச்சு. இன்னும் உயிர் மட்டும் தான் இருக்கு. அதை விட்டுட்டா சந்தோஷமா இருப்பாங்க. சரி விட்டா என்ன பண்றது? ஒதுக்கி போயிட்டாங்கல்ல, அப்படி விட்டுற வேண்டியது. என்ன சொன்னாலும் தலையாட்டு பார்ப்போம் நம்ம. அவங்க இவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும். ஆனால் நமக்கு யார் இருக்கா? நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறேன். பூசு நீங்க என்ன பண்ற? எடுப்பா இருக்கு. ஜாலியாக தான் இருந்துட்டு வருங்க. அப்படி மாதிரி ரொம்ப ஜாலி கொஞ்சம் கொலை விடுவாங்க. இப்போ பாரு யாருன்னு நினச்சி பயம். இன்னமும் என்னை பார்த்தா கள்ளக்காதல் மாதிரி தோணுது. வாய் உடச்சிருவேன் இப்பெல்லாம் பேசினீங்கன்னா. நம்ம போகலாம். என்னப்பா நாங்க கிளம்புறோம். கொஞ்சமும் சமாதானப்படுத்துவோம்லாம் இல்லை. இப்போ வச்சதை பத்தியா தெரியல போறேன். அவ்வளோ டயர்டா இருக்கா? ட்ரெஸ் கூட மாத்தல. எல்லாம் வந்து படிக்க மாட்டாளே. அப்ப நான் வந்தேன்னு தெரியுது. ஓய், நீ தூங்கலும் தெரியும். எழுந்துருங்க. ஆமாம், இது பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம். நாங்கள் எழுந்துக்கணும் முடியாது. எழுந்துமா ஈசனும் கூட ஃபோர்ஸ் பண்ண வைக்காத. அங்கிருந்து வீடு வீடு வந்துட்டு தூங்குறா. சேர்த்ததுக்கு சாரி கேட்க மாட்டேன், அதுவும் தப்பு தான். செத்து போயிடலாம். அப்புறம் என்ன வாழ்றத விட அது பெட்டர்னு தோணிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு பேச்சு? பேச தேவையில்ல. இது பிடிக்காத. ரொம்ப கறி என்ன பண்ண கணக்கு கூட இருக்க பாரு. நான் திறக்க மாட்டேன். உண்மையாக தூங்குறவங்க எழுதுப்பாங்க, எடுக்கிறவங்க எப்படி எழுந்துப்பாங்க. இப்போ எழுந்துப்பியா எழுதுக்க மாட்டியா? இப்படி இப்போ பிள்ளைகளை கட்டி பிடிச்சிட்டு கடை. நான் தாங்கிட்டு இருக்க மாட்டேன். யாரும் தாங்க சொல்லலை. எல்லாம் இவங்க குடும்பம் பண்ணிட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. சாரி, திட்டதுக்கெல்லாம் சாரி. எழுந்துடா. அம்மா தூக்கம் வர தெரியும்ல. உடனே தட்டி விட்றேன், கடுப்பா இருக்கு. சாரி. எதுவும் வேண்டாம். வீம்புக்காரு அப்படி தூங்கிட்ட பாரு. அவன் ஒத்துக்கிற உன் பயத்தை. அவன் வந்துட்டான்ல. தேவையில்லாத ப்ராமிஸை தூக்கி போடுவான்ல. ஒரு ப்ராமிஸ்க்காகவும் நம்ம லைஃப் என்ன போகுதில்ல. எனக்காக சண்டை போட்டு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு பண்ண பிரச்சனை இல்லை. அதை விட இது பெரிய கூட ஆயிடுச்சு. என்னடா கேபின் விட்டு இங்கே எதிர்த்து உட்காந்துட்டு இருக்க? கேபினுக்கும் வரலையே. நான் வரும்போது தூங்கிடுறது. இருந்து கதை பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்படி தூக்கம் வரும்போது வந்துடுறது, தூங்கிட வேண்டியது. சரி, நான் போய் முன்னாடியே உட்காந்தா கூட கண்டுக்காம பார்த்து தூங்கிட வேண்டியது. முடிச்சுட்டே இருந்தா கூட கண்ணை மூணாவும் திறக்க மாட்டாங்களே. என்ன நான் பண்ணனே தெரியல. எவ்வளவு கேட்டுறது, எவ்வளவு சாரி கேட்கறது. அந்த மூஞ்சியாவது பார்க்கலாம் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நான் வந்து அது கூட வரது இப்பெல்லாம் மறைஞ்சு உட்காரதா இருக்கு. அவன் வந்து பேசிட்டு போற வரைக்கும் பார்க்க வர முடியுது. மூஞ்சி ஏதாவது சவுண்டை கேட்டா உடனே போயிட வேண்டியது. என்ன பண்ணட்டும், அவளுக்கு அந்த வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் அதை சொல்றேன், அவள் டிஸ்டர்ப் பண்றதுக்கு. என்ன சொன்னேன், இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போலான்ட்டு. நான் நீ தானே சொன்னேன். சும்மா எனக்கு ஞாபகம் இல்லடா, அப்படி ஒரு வார்த்தை சொன்னேனே. அப்புறம் அவளுக்கு ரிசோர்ட்டா இருக்காதா? கொஞ்ச தானே போய் மாதிரியா இல்லையா? அதை நீ வேண்டாம் இருப்ப பண்ண மாதிரியா இல்லையா? அப்படிலாம் மீன் பண்ணல. நான் என்ன மீன் பண்ணி போட முடியும்? இப்படியே வாழ்றது ஒரு வாழ்க்கையா? உரிமையோட எல்லா இடத்துலயும் இருக்கணும், அப்படிதான் நான் மீன் பண்ணேன். என்ன நினைச்சிட்டு சொன்னியோ, அவளுக்கு புரிஞ்ச விஷயம் இப்படிதான். அதனாலதான் எதுக்கு அப்படியான அவ கஷ்டப்பட்ட வேலை விலகிட்டா. யாரையும் நீ அப்படின்னா யோசிச்சுக்கோ. அவ தள்ளி இருக்கா, அவ்வளவுதான். ரொம்ப தப்பு. தப்போ சரியோ நீ தான் சரி பண்ணணும், எங்களுக்கு தெரியாது. நீங்க வரும்போது சொல்லு, நான் வரேன். வேண்டாம். முழுசா கூட பார்க்க முடியாது, புரியுதா? வீட்டுல ஒரே ரூம்ல இருக்கும். அவங்கள கூட பார்க்க ஏன் கார் எடுத்துட்டு போறாங்க. இப்போ பிக்கப் ட்ராப்ல கூட நானே கிடையாது தெரியுமா?
சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒன்றும் கவலை இல்லை அவங்களுக்கு. நான் கவலைப்படாம இருக்காங்க, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சொன்ன கொண்டுருவேன். போடாதடா, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சொல்றா தெரிஞ்சுக்கிற பொழப்பாடா. என் ஃப்ரெண்ட் வருத்தப்படுறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாம இருக்குமா? கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பா. அந்த அளவுக்கு பாஸ் இருக்கு. சரிடா, நாங்க மீட் பண்ணும்போது சொல்றேன் வா. இருக்காது, வா கேபின் வரேன், எனக்கு அங்க வர பிடிக்கல. இருக்கா. பரவாயில்ல, அப்படி இருந்துட்டு போறேன், கவலை இல்லை. என்ன பண்றான், சரியா பேச மாட்டான். இப்போ ஒரு நாள் பேசாம இருக்கிறதுல என்ன சொல்லிட்டு இவ்வளவு கேபின்ல இருக்கிறதுல வந்து பார்க்கறதால தனியா கார் எடுத்துட்டு போறாங்க. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான். அடுத்த வருடத்துக்கு வந்துடும் போல. என்ன சொல்லிட்டு இவ்வளவு தான் ஒதுக்கி வைக்கலாம். வரதில்ல, கேபினுக்கும் வரதில்ல, கீழே கஃப்டியாக்கும் வரதில்ல, எங்கேயுமே வரதில்ல. எல்லா இடத்துலையும் தள்ளி தான் வைக்கிறேன். ஏன்னா நான் வேண்டாத ஆயிட்டேன்னு தெரியல. இருக்கு. அப்பவும் இனாகிரேஷன் பண்ணும்போது பிரச்சனை, இப்பவும் அதே தான். என்ன வாழ்க்கையோ, கம்பெனி தொடங்காமலே இருந்துருக்கலாம். எதாவது இருந்திருக்கும் போல. மாதிரி எல்லாம் வாழ்ற வாழ்க்கை கடுப்பா இருக்கு. என்ன எல்லாம் இங்க வந்துட்டீங்க? இப்ப பேஷண்ட் யாருமே இல்லல்ல, தெரியும். இவ்வளவு நேரம் ஆள் வர உட்காந்துட்டு தானே இருந்தோம். இன்னொரு 2 நிமிஷம் உட்காரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். சரிங்களா. இங்க ரொம்ப தான் என்ன விட்டு மீட்டிங்லாம் ஓடுது. வாங்க வாங்க. நீங்க எல்லாம் என்ன மீட்டிங்க? மெசேஜ் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன? கிட்ட எப்படி போகுது இந்த 10 நாள் ஆஃபீஸ்? என்ன அப்பப்பதானே வரேன், ஓகே தான். ட்ரெயின் பண்ண அதுக்கெல்லாம் வரேன். இன்னொரு 2 மாசம் ஆகும் நான் மொத்தமா இங்கே வரதுக்கு. ஃப்ரீயாக செட் ஆயிடுவாங்கல்ல? ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் செட் ஆயிட்டாங்க. இங்க வந்து 1 மாசம் ஃபுல்லா முடிஞ்சிச்சுல. மேலேயே இருக்குமே. எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கு? எல்லாம் சூப்பரா ஓகேமா, சரி, பேஷண்ட் வந்திருப்பாங்க, நாங்க போறேன், நீங்களா பேசிட்டு இருங்க. இல்லைன்னா பார்க்க கூட மாட்டேன். வர வர பாரு. ஆமாண்டி, புலம்புறாண்டி. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ், சாரி, எனக்கு தெரியாது. அந்த மாதிரி வார்த்தை விட்டதே எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை. பேஷண்ட் காத்துட்டு இருப்பாங்க, விடுறீங்களா? போதும், அதெல்லாம் விட முடியாது. பிடிக்கிற எனக்கு வேலை இருக்குன்னு. என்ன கையில், நான் போறேன். நீங்களா ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். கத்த நாள் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நானே போறேன். அட்லீஸ்ட் கூட நீங்களா தருங்க. உங்களுக்கு கேர்லி ரொம்ப பண்ணுது. சரி விடு, அவ பையன் அவளுக்கு. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவங்க பையன் தெரியும். கோவப்பட்டிருக்கலாம், ஆனா மன்னிச்சிருக்கலாம்ல. பாவம் கெஞ்சறான். தெரியாம தானே அந்த வார்த்தை சொல்லிட்டான். இப்போ வாழ்றதை விட சாகுறது மேலுன்னு சொல்றது தெரியாம சொன்ன வார்த்தை. அதுதான் நானே விலகிட்டேன். அவர் எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு என் கூட வாழணும்? அவன் இப்படி ஒரு வாழ்க்கையை தான் சொன்னான். இத்தனை நாள் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னதான் போய். அந்த குதர்க்கமா எடுத்துக்காது. அவன் ஆசைப்பட்டது பொண்டாட்டியா இருக்க முடியாத வாழ்க்கை நரகமா இருக்குன்னு தான் சொன்னான். மீன் பண்றதுக்கு அவனுக்கு வார்த்தையா சொல்ல தெரியல. அட வார்த்தையை விட்டுட்டான், அவ்வளவுதான். தண்டிக்கிற அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். பாவம் விடு. இவ்வளவு நாள் நீ பேசாம இருந்துட்ட, பாவண்டி அவன். இதையே தாண்டி அவன் கேபினா உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க உட்காரலாம். நீ உட்காந்து வேலை செய்யறது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? எல்லா வாட்டியும் சுகமாலாம் இருக்காது. ஆனா நீ எப்பயாவது வந்துட மாட்டியா, பார்க்க மாட்டோமான்றதுக்காகவே நான் உட்காந்துட்டு இருக்கேன் அடிக்கான மாதிரி. வேலை இருக்கு, நான் போறேன். பார்க்காது, நான் சொல்லிட்டேன். மன்னிச்சு விடு. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். பாய். உங்களுக்கு பிடிச்சவன். எப்போ வந்து தூங்குறது தானே இவங்க வேலை. உட்காந்துட்டு இருக்காங்க, இல்லை இப்போ படுத்துருவாங்க. இப்படியும் பேசினாலும் மதிக்க மாட்டா. அட்லீஸ்ட் இப்போ உட்காந்து பார்த்துட்டாவது இருக்கலாம். சாரி சாரி சாரி. ஓய், எதுக்கு சாரி கேட்குறேன்? எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என் கூட இப்படி வாழ்றதுக்கு செத்து போலன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. உண்மையா சத்தியமா அப்படி மீன் பண்ணலடா. உன் கூட வாழாம இப்படியே இருக்கிறது அப்படிதான்டா மீன் பண்ண. ஒருத்தருக்கு பயந்துட்டு நீ என் கூட வாழாம இருக்கிறது, இப்படி பயந்தே உள்ள இருக்கிறது, அதை மட்டும் தானே நினைச்சேன். நேற்று கேர்ள்ஸ் முன்னாடி இதற்கு நான் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்தது இல்லை. ஆனால் நேற்று கேர்ள்ஸ் முன்னாடி உங்ககிட்ட பேசாம இருந்து நீங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகி போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சாரிடா, நான் தான் சாரி கேட்கணும். நீ எது கேட்கணும்? நான் தப்பு பண்ண, நான் தான் தெரியாம அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். சத்தியமா நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலை. அதுக்கு இவ்வளோ தள்ளி வச்சுட்டேன் இத்தனை நாள். சாரி. நான் தான் கேட்கணும். சாரி. என்ன சண்டைனாலும் ஒதுக்கி வைக்காதான். போனாலும் அடி கத்து என்ன வேணா பண்ணு. இந்த ரூமை விட்டு போல. இந்த ரூம்ல நீ நானும் தனியான்றது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியும். பண்ண மாட்டேன். ப்ளீஸ் வார்த்தையை மட்டும் விடாதீங்க. தெரியாம கூட இனிமேல் தப்பா கூட பேச மாட்டேன். நான் சொன்ன அந்த மீனிங் வேற. நான் புரிய வச்சிடறேன் உடனே. போதும், உண்மை இருக்காது, எனக்கு பிடிக்கல. என் மூஞ்சி அப்படித்தான். கொஞ்சம் சிரிக்கலாம், தப்பு இல்லை. அடிச்சிடுவேன். என்ன
என்ன விழிஞ்சுக்கிட்டே இருக்கா? நான் வெறும் சாரி கேட்க தான் வந்தேன். இதோ ஆமாம், போய் தூங்க போகிறேன். அடிச்சிருவா மகளே. தள்ளி வச்சு ஒதுக்கி வச்சுட்டு யாரோ மாதிரி பார்த்து பேசவே இல்லைனா பக்கத்துல வந்து கூப்பிட்டா கூட மதிக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் என்னை பத்தி விசாரிச்சுக்க வேண்டியது. பிரெட் சொல்லிட்டாங்களா? சாப்பிடாம சாப்பிடல. இல்லை, கேடி பாஸ் வந்துச்சுல, அப்புறம் ஏன் வீம்பு? கொண்டு வீம்பு இல்லை. அப்புறம் பேர் என்ன? இப்போ என் கூட வாழ்றதே பிடிக்கல சொன்னீங்களோ, அப்போ உங்களுக்கு பிடிச்சது தானே செய்யணும். மே இப்போன்னு இல்லை, எப்போவா இருந்தாலும் சரி. என் கூட வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் கண்ணில் படுற மாதிரி நான் இருக்க மாட்டேன். என்ன? உங்கள் மேலே சத்தியமாக தான் சொல்கிறேன். சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. எனக்கு தோணுச்சுனாலே நான் உங்களை விட்டு போயிடுவேன். அப்படிலாம் பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையை தான் சொல்கிறேன். என் கூட வாழ்றது உங்களுக்கு சலிப்பாவோ பிடிக்காமலோ இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா, என்னை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, விலக்கி வைக்கிறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணில் பார்க்குற இடத்துல நான் இருக்க மாட்டேன். இருக்கு. நான் ஏன் பண்ண போறேன்? கம்மனுக்கு இருக்குமா? நாளைக்கு வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? எல்லாமே நீ தானே. இல்லை, சொன்னேன். என்ன சும்மா உருட்டிக்கிட்டே இருக்கீங்க என்ன? வச்சல அதுக்கு ஃபுல்லா என் கஸ்டடி தான். உங்கள் கஸ்டடினா புரியல. தூங்கக்கூடாது, நான் என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கும், புரியுதுல? அது என்ன முடியாதா? முடியாது முடியாது ப்ளீஸ். முடியாது. உங்கள் சேட்டை எனக்கு தெரியும், முடியாது. நான் ஒன்று நேற்று ஃப்ரெண்டு மாதிரி இன்சல்ட் பண்ணிருக்கேன், நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களை ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் ஒதுக்கிட்டேன். என்னதுக்கு ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கும்? அதனாலே அச்டாக் மாதிரி நாங்கள் வந்துட போறோம். ஐயோ, அப்படியே ஹச்டாக் தான். இப்போ பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வரதுனால தானேம்மா தள்ளி வச்சு வெறுப்பேத்துறீங்க. வீட்டில் இருக்க பெரிய தானே நீங்க தள்ளி வைக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். பண்ணாத. அப்படித்தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னு காட்டவா? சரி சரி, ஒன்றும் வேண்டாம், சமாதானம். நோ 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 கேடி வா படு. ஒன்றும் வேண்டாம், உங்கள் சேட்டை எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தள்ளி வச்சல. சரி, தூங்கலாமே. வேண்டாம், சோதிக்காத. என்ன பண்ண போறீங்க? கேட்போம், டிவி வேணும், அவ்வளோதான். இது சும்மா பண்ணாத. நான் என்ன கேட்க போறேன்? அதுக்கே உங்களுக்கு கெஞ்ச வேண்டியிருக்கீங்க. ஏடி வேணும். ரொம்ப பண்ணாதீங்க. நினச்சிக்கோ, வேணும். எதுக்கு அந்த பெட்ஷீட்லாம் தூக்கி போட்ட? பாசிட்டிவ் நோவா சொல்லிட்டு இருக்கியாதான். எங்க இதெல்லாமா? ஆமா, அந்த பெட்ஷீட் தொட்டாலே நோ நோன்ற, அதான் போட்டேன். அதுக்கு எஸ் தானே சொல்லணும். சொல்ல சொல்ல மாட்டேன். என்ன மாட்டேன். வேணும். விவாதம் வேண்டாம். அப்படிதான் பிடிப்பேன். சேட்டையை கூறா. இருமா. ம் கடிக்காதீங்க. சும்மா தொட்டு குட்டி மாலத்தையும் கீர்க்க தள்ளி வச்சாலே கிறுக்காயிடும். ஓ. ஒன்றும் சொல்லலை, போதுமா? நான் கொடுக்குறா. ஒன்றும் வேண்டாம். அப்புறம் உங்கள் சேட்டையில கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ம் நான் அதுக்கு கம்பெனி பண்ண மாட்டேன். வேண்டாம். வேணும். இடிவாதம். ப்ளீஸ் நைட் ஃபுல்லா. ஒன்று கொடுத்தா விட்டுறேன் நீங்க. விட்டுறான்னு சொல்லலையே. சார் பரவாயில்ல. சேட்டு பையன். இதுக்கும் பரவாயில்ல. இல்லை யார் கூட உட்கார மாட்டீங்க? பிரச்சனை காலிட்டு வாங்கன்ற பயம் தான். ரொம்ப நாளைக்கு பற்றி பேச மாட்டாங்க, நான் பேசிட்டேன். ம் வச்சுட்டு விடுங்க. அது உங்களுக்கு சொல்றதுக்காக சொன்னேன், மற்றபடி வேலை இருக்கு. இருக்கும். அதெல்லாம் நிறையவே இருக்கு. சரி, இட்ஸ் ஓகே. ரவுடி. இதுக்கும் பரவாயில்ல. காதல் பண்ணியது உங்கள் கண்ணம்